ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஎஸ்சிபி சர்வர் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்ட்டு நான் காட்டியிருந்தேன். இந்த வீடியோவில் இப்போது டிஎஸ்சிபி ஐபி எக்ஸ்க்ளூஷன் எப்படி நம்ம பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டிஎஸ்சிபி எக்ஸ்க்ளூஷன் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, ஆக்சுவலி இப்போது நம்மளது எல்லாமே டிஎஸ்சிபி சர்வர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டிக்காக ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சர்வருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இவ்வளோ ஐபி அட்ரஸை நம்ம ஒதுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எடுத்துருக்கிற சினாரியோவில் 192.168.1.1 to 1.10 வரைக்கும் ஐபி அட்ரஸை யாருக்குமே அசைன் பண்ணாதேன்ட்டு நான் டிஎஸ்சிபி சர்வருக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம சொல்ல உடனே அந்த ஐபி அட்ரஸ், அதில் இருக்கிற ஐபி அட்ரஸ் யாருக்குமே அசைன் பண்ணாது. டிஎஸ்சிபி நம்ம ரவுட்டரில் இருக்கிற டிஎஸ்சிபி யாருக்குமே அசைன் பண்ணாது இந்த ஐபி அட்ரஸை. அது எப்படி நான் உங்களுக்கு கமெண்ட் கொடுத்து எப்படி நான் உங்களுக்கு காட்ட போகிறதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரவுட்டர் லாகின் பண்ணணும். அதுக்கு ஏன் கொடுக்குறோம், ஏன் கான்ஃபிகர் டெர்மினல். இங்கே நம்ம அந்த ஐபி அட்ரஸ் அந்த கமாண்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அந்த கமாண்ட் வச்சு நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இப்போ அந்த கமாண்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐபி டிஹெச்சிபி எக்ஸ்க்ளூஷன் அட்ரஸ் அந்த டைப் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 192.168.1.1 அங்கேருந்து 192.168.1.10 வரைக்கும் ஐபி அட்ரஸை யாருக்குமே அசைன் பண்ணாதுன்ட்டு நான் இந்த டிஎஸ்சிபி சர்வருக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். சேம் என்ட்ரு பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் திங் மைண்டில் வச்சுருக்குதுன்னா இந்த கான்ஃபிகரேஷன் சேவ் பண்ணணும். அதுக்கு கமாண்ட் என்னன்னா ரைட் மெமரி நம்ம அடிச்ச உடனே அந்த கமாண்ட் சேவ் ஆச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கனெக்ஷன் எடுத்திருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரவுட்டருக்கு பின்ன ஸ்விட்ச் கனெக்ஷன் எடுத்திருந்தேன். ஆட்டோமேட்டிக் ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிடும்னு சொல்லி தான் எடுத்திருந்தேன். நான் இப்போ அதை கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம எக்ஸ்க்ளூஷன் பண்ணியிருக்கிற ஐபி அட்ரஸ் 192.168.1.1 to 192.168.1.10 வரைக்கும் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் சர்வரில் நான் மேனுவலாக ஐபி அட்ரஸ் போட போகிறேன். ஸ்டாட்டிக் அட்ரஸ் 192.168.1.2 இது போட்டிருக்கிறேன். 2.0.8.8.8 நான் இந்த சர்வருக்கு ஐபி அட்ரஸ் கொடுத்துட்றேன். 192.168.1.1 சாரி இங்கே 3 போட்டிருக்கேன். ஏன்னா 2.1 ஆல்ரெடி கான்ஃபிகர் ஆகிடுச்சு. 2.168.1.1 இப்போ எடுத்துக்கிட்டேன். 8.8 ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம ஐபி அட்ரஸை நம்ம ஸ்டாட்டிக் இது பண்ணிவிட்டு உடனே நம்ம டிஎஸ்சிபி ரிக்வெஸ்ட் கொடுத்த உடனே பாருங்கள் ஐபி அட்ரஸ் ரிக்வெஸ்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் ரிக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி 192.168.1.11 நம்ம என்ன பண்ணியிருந்தோம், எக்ஸ்க்ளூட் பண்ணியிருந்தோம். 192.168.1.1 to 10 வரைக்கும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணியிருந்தோம். இப்போ அப்புறம் 11 எடுத்துருக்கு. அதே மாதிரி வேலை பிசியில் எல்லாத்தையுமே செக் பண்ணலாம் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்ட்டு. பார்த்தீங்களா 12 எடுத்துருக்கு. பார்த்தீங்களா 91.168.13. இந்த மாதிரி நம்ம நெட்வொர்க்கை எவ்வளோ நெட்வொர்க் நான் இருந்தாலும் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.